பச்சை பட்டாணி ரைஸ் செய்ய போகிறேன். அது வந்து இப்போ ரொம்ப சீசனாக இருக்கிறதுல ரொம்ப சீப்பாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செய்யலாம். இதுக்கு வந்து 2 கப்பு பச்சை பட்டாணி, வெங்காயம், இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் 2 டம்ளர், இந்த டம்ளரில் 2 டம்ளர் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுருக்கேன். இந்த பச்சை பட்டாணியில் வந்து விட்டமின் பி நிறைய இருக்குது. இது லஞ்ச் பாக்ஸ் கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் இதை இப்போ வதக்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு பட்டை லவங்கம் மசாலாலாம் கம்மியாக போட்டிருக்கேன். பட்டை லவங்கம் கொஞ்சம் பிரிஞ்சி இலை போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த பச்சை பட்டாணி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அந்த 2 டம்ளர் அது ரைஸ்க்கு நான் 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கிட்டோன்னு நம்ம அரிசியை போட்டு ஒரு 2 விசிலில் நிறுத்திட்டு சூப்பராக இருக்கும் நிறுத்திட்டா. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் என்னென்னா சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் பண்ணியிருக்கேன். அது நான் பண்ணிட்டேன் ஏற்கனவே. கத்திரிக்காய் பண்ணியிருக்கேன். சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுமாரி நீங்கள் கத்திரிக்காய் ஒரு 2-3 கத்திரிக்காய் இருந்தால் இதுமாரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து இந்த தண்ணியை ஊற்றிடலாம். 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை ஊற்றிடலாம். ரொம்ப சிம்பிள், ஹெல்த்தியானது. நீங்களும் இதுமாரி நல்லா செய்யலாம் ஈஸியாக. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 2 அழகுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன். இப்போ இது கொதிச்சதும் நான் உங்களுக்கு எப்படி வந்து பாருங்கள். நம்ம பட்டாணி சாதம் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. அந்த 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சு 2 விசிலில் நான் வந்து தண்ணி கொதிக்கிட்டோன்னு நான் 2 விசிலில் நிறுத்திட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள், பொல பொலன்னு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.